ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. Welcome back, friends. Now, according to Section 10 of the Contract Act of 1872, essential elements of a valid contract என்னன்னு பார்த்தோன்னா, first one, offer and acceptance or an agreement. So, ஒரு அக்ரிமெண்ட் இருக்கணும், அல்லது ஒருத்தர் ஒரு ஆஃபர் பண்ணணும், அதை இன்னொருத்தர் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒரு அக்ரிமெண்ட்டுங்கிறது தான் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் அன் வேலிட் கான்ட்ராக்ட். Section 2E of the Indian Contract Act என்ன சொல்லுதுன்னா, every set of promise or a promise forming consideration for each other is an agreement. அதாவது ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு நன்மைக்காக, ஒரு பயனுக்காக ரெண்டு பேரும் ஒரு ப்ராமிஸ் பண்ணாங்களாலோ, இல்லை கொஞ்சம் சில ப்ராமிஸ் பண்ணாங்கனாலோ, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்கனாலோ அதை அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லலாம். அப்போது செக்ஷன் 2B என்ன சொல்லுது, ஒரு ஐடியா எப்போ ஒருத்தரால் ஏற்றுக்கொள்ளப்படுதோ அப்போ அது ப்ராமிஸ் ஆகுது. அப்போ அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஒருத்தர் ஆஃபர் பண்ணி இன்னொருத்தர் அக்செப்டன்ஸ் கொடுத்து அது ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு நன்மையை பயக்கக்கூடியது, ஒரு பலனளிக்கக்கூடியதாக இருந்தால் தென் இட் பிகம்ஸ் அன் அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட் பண்ணால் தென் இட் பிகம்ஸ் அ கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது பார்க்குறோம். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ரீ கன்சென்ட். அந்த ரெண்டு பார்ட்டிஸ் இருக்கணும்னு பார்த்தோம். ரெண்டு பார்ட்டிஸும் அதை சேம் சென்ஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஐடென்டிட்டி ஆஃப் மைண்ட்ஸ் இருக்கணும். அந்த கன்சென்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கணும். ஒருத்தரை மிரட்டி அதுக்கு பணிய வைக்கிறதாகவோ, இல்லை வேறு ஏதாவது செஞ்சால் மட்டும்தான் இதுக்கு அது ஒத்துக்கொள்ளக்கூடிய வகையில் இருந்தாலோ, இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலோ, ஃப்ராட் இருந்தாலோ, மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் இருந்தாலோ, மிஸ்ரெப்ரசன்டேஷன் இருந்தாலோ, தென் இட் இஸ் நாட் legally admitted ன்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் 11 of your textbook, A who owns 2 cars is selling red car to B. B thinks he is purchasing the black car. There is no consensus ad idem and hence no contract. இங்கே A வந்து 2 கார் வச்சுருக்காரு, அதில் B கிட்ட ரெட் காரை விற்கிறதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு. B நினச்சிக்கிறாரு கருப்பு காரை தான் அவர் விற்கிறாருன்னு. மேபி ஹிஸ் வேர்ட்ஸ் உட் ஹவ் மிஸ்கைடட். அவருடைய வார்த்தைகள் இவருக்கு பிங்கிறது அவருக்கு பிளாக் காரை மீன் பண்ணியிருக்கிற மாதிரி தோணியிருக்கலாம். அப்போ இங்கே கான்ட்ராக்ட் கிடையாது. ரெண்டு பேரும் அதை வந்து ஒரே மாதிரியான அக்செப்டன்ஸில் எடுத்துக்கல, மீனிங்கில் எடுத்துக்கல. த சென்ஸ் வாஸ் நாட் மென்ட் த சேம் டு போத் ஆஃப் யூ. அப்போது ஏ வந்து என்னுடைய ரெட் காரை நீங்கள் வாங்கிக்கிறீங்களான்னு சொன்னால், பி வந்து எஸ்ன்னு சொன்னால், நெக்ஸ்ட் அங்கே வந்து ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு சேம் சென்ஸ் ஆஃப் இது இருந்தது, அக்செப்டன்ஸ் இருந்ததுன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் 12, ஏ வந்து பியை த்ரெட்டன் பண்ணுறாரு, நீ எனக்கு 2 லட்சம் கொடுக்கலன்னா நான் ஷூட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு. பி அக்ரீட் டு இட். ஹியர் த அக்ரிமெண்ட் இஸ் என்டர்ட் இன் டு கோஷன் அண்ட் ஹென்ஸ் இட்ஸ் நாட் அ வேலிட் கான்ட்ராக்ட். இங்கே ஏ வந்து பிஏ கட்டாயப்படுத்துகிறாரு, நீ எனக்கு 2 லட்சம் கொடுக்கலன்னா ஒன்று சுட்டுருவேன். அதுக்கு பயந்து ஓகே கொடுத்துட்றேன்னு சொன்னால் அது அக்ரிமெண்ட் கிடையாது. இங்கே வந்து ஹீ இஸ் பீன் த்ரெட்டன்ட் இட் அண்ட் ஹீ இஸ் பீன் கம்பல்டு டு அக்செப்ட். தென் வென் அண்டர் கம்பல்ஷன் வரும்போது இட் இஸ் நாட் அன் அக்ரிமெண்ட், இட் இஸ் நாட் அ கான்ட்ராக்ட். ஸோ அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் அவருக்கு இருக்கிற பவர்னாலேயோ, அல்லது ஃப்ராட் தனம் பண்ணியோ, இல்லை ஒரு மிஸ்ரெப்ரசன்டேஷன் பண்ணியோ அதை அந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ண வச்சுருந்தாலோ, அக்ரி பண்ண வச்சுருந்தாலோ, தட் டசன்ட் ஸ்டாண்ட் ஃபார் அ வேலிட் கான்ட்ராக்ட். த தேர்ட் ஒன் இஸ் கெப்பாசிட்டி ஆஃப் த பார்ட்டிஸ். கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு பேரும் கேப்பபிளாக இருக்கணும்னு சொன்னோம். வாட் டஸ் கெப்பாசிட்டி மீன்ஸ் அப்படின்னா, ரெண்டு பேரும்
லீகலாக they should be fit to enter into a valid contract. இப்போ செக்ஷன் 11 ஆஃப் த கான்ட்ராக்ட் ஆக்ட் வந்து எப்போ ரெண்டு பீப்புள் வந்து கம்பீட்டன்ட் டு கான்ட்ராக்ட், எப்போ அவங்க கான்ட்ராக்டுக்குள்ளே என்டர் ஆக முடியும் அப்படின்னு சொன்னால், ரெண்டு பேரும் they should have attained the age of major, 18 years ஆயிருக்கணும். எந்த பொருளுக்காக எந்த ரெண்டு பேரும் கான்ட்ராக்டில் சைன் பண்ணுறாங்களோ இல்லை அக்ரிமெண்ட் மேற்கொள்கிறாங்களோ அந்த ரெண்டு பேரும் 18 வயதுடையவர்களாக இருக்கணும். ரெண்டு பேரும் லுனாட்டிக்காக இருக்கக்கூடாது. பீப்புள் ஆஃப் சவுண்ட் மைண்ட், நல்ல ஹெல்த்தி மைண்ட் இருக்கக்கூடியவங்களாகவும், எதையும் சொன்னால் புரிந்து கொள்ளக்கூடிய தகுதியுடையவர்களாகவும் இருக்கணும். The third one is not otherwise disqualified by contracting any law which he is subject. Not being disqualified அப்படின்னு சொன்னால், சட்டத்தின்படி இவங்க say for example one is declared as an insolvent. ஒரு 6 months ப்ரியர் ஒருத்தர் வந்து இன்சால்வெண்ட்டு டிக்ளேர் ஆகிருக்கார். அப்படி இருக்கிறவர் ஒரு பொருளை வாங்கிறதுக்காக ஒரு கான்ட்ராக்ட் போட்டார்னா he is not capable to enter into a contract. ஸோ அவருக்கு வந்து அந்த சட்டத்தின்படி அவர் ஏதாவது பாதிச்சிருந்து அவர் வந்து அது லாவில் என்டர் ஆக தகுதியற்றவராக இருந்தால், சட்டத்தின்படி அவர் ஒரு கான்ட்ராக்டுக்குள்ளே என்டர் ஆக தகுதி இல்லாதவராக இருந்தால் அவரால் ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ண முடியாது. he cannot become a party for the கான்ட்ராக்ட். இப்போ குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, 2 டைப் ஆஃப் குவாலிஃபிகேஷன் இஸ் நீடட், 2 அல்லது 3 நீடட் டு என்டர் இன் டு அ கான்ட்ராக்ட். வாட் ஆர் தே? ஃபஸ்ட் ஒன் நான் சொன்ன மாதிரி, தே ஷுட் பி above 18 years of age. 18 இயர்ஸ்க்கு லெஸ் தேன் இருந்தாங்கன்னு சொன்னால் தே ஆர் கன்சிடர்ட் டு பி மைனர்ஸ். அப்போ மைனர்ஸ் வந்து நம்ம நாட்டில் வந்து they are not treated as adult, so they cannot be entering into a contract. They are called as incompetent person to enter into a contract. அதுதான் first and foremost qualification. The next qualification is a person should be of sound mind. sound mindனா அந்த அக்ரிமெண்ட்டை படித்து பார்த்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய தகுதியுடையவராக இருக்கணும். லுனாட்டிக்னு சொன்னால் மனநிலை பாதித்தவர், இல்லை ஒரு இடியட், ஒரு பைத்தியமாக இருக்கிறவர், இல்லை ட்ரங்கன் பர்சன், ஒன் ஹூ இஸ் நாட் சவுண்ட் மைண்ட் அட் தட் டைம் ஆஃப் கான்ட்ராக்ட். அவருக்கு எதுவும் தெரியாமல் குடிச்சிருந்தவராக இருந்தாலோ, டாக்ஸிகேட்டட் பர்சனாக இருந்தாலோ, ஹீ இஸ் நாட் கன்சிடர்ட் அஸ் அ பர்சன் ஆஃப் சவுண்ட் மைண்ட். அவர் வந்து ஒரு சுயபுத்தி இருக்கக்கூடிய நபராக கருதப்படுவது இல்லை. அப்போ அவர் வந்து ஒரு கான்ட்ராக்டுக்குள்ளே என்டர் ஆக முடியாது. ஸோ ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணக்கூடிய நபர் சவுண்ட் மைண்டுடைய பர்சனாக இருக்கணும். அட் த டைம் ஆஃப் கான்ட்ராக்ட் அவருக்கு சவுண்ட் மைண்ட் இருந்திருக்கணும். அது மேக்ஸ் மோர் சென்ஸ். த தேர்ட் ஒன், he should not be disqualified in status in entering into such contract. அவர் ஒரு ஃபாரினர் எனிமியாக இருக்கக்கூடாது, இல்லை ஒரு ஃபாரின் சாவரனாக இருக்கக்கூடாது, ஒரு கன்விக்ட் குற்றவாளியாக இருக்கக்கூடாது. இவங்கெல்லாம் வந்து லாவால் டிஸ்குவாலிஃபை ஆனவங்க. ஸோ தே ஆர் நாட் கம்பீட்டன்ட் டு என்டர் இன் டு தி கான்ட்ராக்ட். ஃபோர்த், கான்ட்ராக்டுடைய ஃபோர்த் ஆஸ்பெக்ட் வந்து கன்சிடரேஷன். குவிட் ப்ரோ கோன்னு சொல்கிறோம். தட் இஸ் சம்திங் இன் ரிட்டர்ன். ரெண்டு பேர் ஒன்று மாற்றிக்கிறாங்க, இல்லை ஒரு ப்ரப்போசல் இன்னொருத்தரால் அக்செப்ட் பண்ணப்படுது அப்படின்னு சொன்னால், அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் ஏதோ ஒரு லாபமோ, ஏதோ ஒரு நன்மையோ, ஏதோ ஒரு பெனிஃபிட்டோ ஒரு பார்ட்டிக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கணும், ரெண்டு பேருக்கும் கிடைக்கக்கூடியதாக இருக்கணும். ஒருத்தர் அவருடையதையே இன்னொருத்தருக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். அது வந்து அப்போ தான் வந்து ஒரு லா அதை வந்து கான்ட்ராக்ட்னு எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும். அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு இன்ட்ரெஸ்டாவது மாறுபடணும். இவரோட ரைட்டாவது உரிமையாவது அவருக்கு மாற்றிக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கணும். அதில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி லாஸோ இல்லை ஒருத்தரோட அண்டர்டேக்கன் இன்னொருத்தரை எடுத்துக்கிற மாதிரியோ இருந்தாலும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அதனால் நன்மைகள் இருந்தால், சம்திங் இன் ரிட்டர்ன், இவருக்கு அதுக்கு பதில் வேற ஒன்று கிடைக்குதுன்னா மட்டும்தான் அங்கே கன்சிடரேஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒரு அக்செப்டன்ஸ் கொடுக்கறதுக்கு இவருக்கும் ஒரு நன்மை இருக்கணும், ஒரு ப்ரொப்போசல் பண்ணுறதுக்கு அவருக்கும் இன்டர்ன் ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒரு நன்மை இருக்கணும். அப்போனா மட்டும்தான் அது கன்சிடரேஷன் இருக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஒன்லி தென் இட் பிகம்ஸ் அ கான்ட்ராக்ட். Example 13 of your textbook says, A agrees to sell his books for B for ₹100. B promises to pay 100
அப்படின்னா 100 rupees B வந்து ஏக்கு கொடுக்குறேங்கிறாரு, A in turn agrees to give his books. So there is consideration. Both of them are getting something. In turn they are giving something. So அங்கே வந்து they have a consideration அப்படிங்கிறது புரியுது நமக்கு. நெக்ஸ்ட் வந்து that consideration should be a lawful consideration and the object should be lawful. கன்சிடரேஷனும் வந்து சட்டத்தின்படி அக்செப்ட் பண்ணப்படக்கூடியதாக இருக்கணும். ஆப்ஜெக்ட் அதுக்காக பரிமாறப்படக்கூடிய ஆப்ஜெக்டும் லாஃபுல் ஆப்ஜெக்டாக இருக்கணும். செக்ஷன் 23 என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு லாவால் சட்டத்தின்படி ப்ரொஹிபிட் தடை செய்யக்கூடிய ஒரு பொருள் மாற்றப்படக்கூடியதாக இருந்தான்னு சொன்னால் தென் இட் இஸ் நாட் அ கன்சிடரேஷன். ஃப்ராடுலண்ட்டாக இருந்தால், இல்லை ஒருவருக்கு அதனால் ஒரு இன்ஜுரி ஏற்படக்கூடியதாக இருந்தால் கோர்ட்டு வந்து அதை வந்து எடுத்துக்கிறது இல்லை கன்சிடரேஷன். எக்ஸாம்பிள் 14 என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, B மேலே ஒரு ராபரி கேஸ் போடுறாரு. அப்போது A மேலே போடக்கூடிய அந்த ப்ராசிக்யூஷனை வந்து ராபரிக்கு போட்டிருக்காருன்னா அந்த பொருளுடைய வேல்யூஸை இவர் திருப்பி வாங்கணும் அப்படிங்கிறது அவர் எடுத்துக்கிறாரு. ரீஸ்டோர் த வேல்யூ ஆஃப் த திங்ஸ் டேக்கன். A promises to drop prosecution instituted against B for robbery and B promises to restore the value of the things taken. இப்போ ஏவும் பியும் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வராரு. A முதல்ல இவர் மேலே ஒரு B மேலே ஒரு கேஸ் போட்டிருக்காரு, ராபரி கேஸ். அப்போ நான் இந்த ராபரி கேஸை வித்ட்ரா பண்ணிக்கிறேன், நீங்கள் வந்து அதுக்கு பதில் எனக்கு அந்த பொருளெல்லாம் திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு இவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டால் அந்த அக்ரிமெண்ட்டு அன்லாஃபுல். த ரீசன் இஸ் இவர் அவர் மேலே ஒரு கேஸ் போட்டிருக்காரு. அப்போ அந்த கேஸ் படி அவர் அதை திருடுனதாக சட்டம் நிரூபித்தா ஓகே. நிரூபிக்காத வகையில் B வந்து நான் எல்லா வேல்யூ ஆஃப் த திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்றேன், அந்த சட்டத்தை அந்த கேஸை நீங்கள் வாபஸ் வாங்குங்கன்னா அங்கே வந்து தி ஆப்ஜெக்ட் இஸ் அன்லாஃபுல். So it is not a consideration, it is not a contract. Example 15. A agrees to sell his house to B against 100 kgs of cocaine. Such agreement is illegal as the consideration is unlawful. A வந்து நான் உங்களுக்கு என் வீடை விற்கிறேன், நீங்கள் வந்து அந்த ட்ரக்ஸை வந்து எனக்கு கொடுக்கறதா இருந்தால் அப்படின்னா அந்த ட்ரக்கை கொடுக்கறதுங்கிறது இட் இஸ் அன் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி. இவருக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த பொருள் வந்து சட்டத்தின்படி அக்செப்டட் பொருள் கிடையாது. தென் இன் தட் கேஸ் த கன்சிடரேஷன் அங்கே இஸ் அன்லாஃபுல்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது நமக்கு. நெக்ஸ்ட் இஸ் நாட் எக்ஸ்ப்ரெஸ்லி டிக்ளேர்டு டு பி வாய்ட். The agreement entered into must not be which the law declares to be either illegal or void. Agreement அப்படிங்கிறது ரெண்டு பேருக்குள்ளே ஏற்படுத்தப்பட்டது சட்டத்தின்படி செல்லாததாக இருந்தால் அது வந்து வாய்டுன்னு சொல்கிறோம். எதை சட்டத்தின்படி அக்செப்ட் ஆகாத அக்ரிமெண்ட்டு, இல்லீகல் அக்ரிமெண்ட்டுன்னு எதை சொல்கிறோம்? ஒரு அக்ரிமெண்ட்டை சட்டம் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா அது எக்ஸ்பிரஸ்டாக அக்ரிமெண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை இம்ப்ளாய்டு அக்ரிமெண்ட்டாகவும் இருக்கலாம். அந்த அக்ரிமெண்ட்டு சட்டத்தின்படி ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்றா இருந்தால் அது வந்து இல்லீகல் அக்ரிமெண்ட்னு சொல்கிறோம், வாய்டுன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் 16. Threat to commit murder or publishing defamatory statements or entering into agreement which are opposed to public policy are illegal in nature. Threat to commit murder or publishing defamatory statements or entering into agreements which are opposed to public policy are illegal in nature. ஒரு மர்டர் பண்ணுறதுக்கு நான் த்ரெட்டன் பண்ணால் மர்டர் பண்ணிடுவேன்னு பயமுறுத்தினா, இல்லைன்னா ஒருத்தரை பற்றி அவதூறான செய்திகள் வெளியிட்டா, இல்லை அதுக்கு பப்ளிக் பாலிசிக்கு அகெயின்ஸ்டாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டால் இதெல்லாம் இல்லீகல் இன் நேச்சர். அதே மாதிரி ஒரு கல்யாணத்தையோ ஒரு வியாபாரத்தையோ ஒரு லீகல் ப்ரொசீடிங்ஸையோ தடுக்கிற மாதிரி போட்டாலும் அதெல்லாம் வாய்ட் அக்ரிமெண்ட்ஸ், அதெல்லாம் இல்லீகல் அக்ரிமெண்ட்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வி கோ டு டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட் அப்படிங்கிறத 3 பேசிஸில் பிரிக்கலாம். வாட் ஆர் த 3? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வேலிடிட்டி ஆர் என்ஃபோர்ஸபிலிட்டி, நெக்ஸ்ட் ஃபார்மேஷன், தேர்ட் ஒன் பெர்ஃபார்மன்ஸ். வேலிடிட்டி ஆர் என்ஃபோர்ஸபிலிட்டினா அதோட தகுதி, நெக்ஸ்ட் இஸ் ஃபார்மேஷன் அது எப்படி க்ரியேட் ஆகுதுங்க, தேர்ட் ஒன் அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறது. வேலிடிட்டி அப்படிங்கிறத பொறுத்து
எப்படி திருப்பியும் டிவைட் ஆகுது. வேலிட் கான்ட்ராக்ட், வாய்ட் கான்ட்ராக்ட், வாய்டபிள் கான்ட்ராக்ட், இல்லீகல் அக்ரிமெண்ட், என்ஃபோர்ஸபிள் கான்ட்ராக்ட். அகெயின் இதில் 5 டைப்ஸ் இருக்குது. அக்கார்டிங் டு ஃபார்மேஷன் பார்த்தோன்னா எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட், இம்ப்ளைடு கான்ட்ராக்ட், குவாசி கான்ட்ராக்ட், இ கான்ட்ராக்ட். லாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் பார்த்தோம்னா எக்ஸிக்யூட்டட், எக்ஸிக்யூட்டரி. அகெயின் எக்ஸிக்யூட்டரியில் நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று யூனிலேட்ரல், ஒன்று பைலேட்ரல். ஈச் ஒன் இன் டீட்டெயில் நெக்ஸ்ட் ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.